ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 கால் அடுப்பு கூட்டி 3 நாள் பண்டிகை வைக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு காத்திருந்த இடிதாங்கியின் வாயில் இனிப்புக்கு பதிலாக இனிமா கொடுத்திருக்கிறார். சட்டத்திற்கு உட்பட்டு தான் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாடுகள் எப்படி சிரிக்கும்? ஆன்லைனில் ஹாப்பினஸை வாங்கிவிட முடியுமா? நெவர். ஏன் என்று கேள்வி கேட்டால் இடிதாங்கி என்ற பழசை கழித்து புதுசை தேட வேண்டி வரும், பத்திரமாயிரு என்று எச்சரிக்கை செய்கிறார். இதை கண்டு இடிதாங்கி பின்வாங்கி விடுவானா? பின்னால் வருவதற்காக முன்னால் வாங்கியவன் மீது பின்வாங்கி விடு என்று சொன்னால் புறமுதுகை காட்டி விடுவானா? நடக்காது. இடிதாங்கியை ஊக்குவிப்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்காக இடிதாங்கி போராடுகிறான் என்று சொன்னால் அந்த பிரச்சனையில் நீளம், உயரம், அகலம், எடை, சுவை அறிந்துத்தான் இடிதாங்கி மெதுவாக களத்தில் கால் வைப்பான். எந்த போராட்டமானாலும் அந்த போராட்டத்தில் வீரியம் இருக்கிறதா இல்லையா என்று வரவு செலவு கணக்கு பார்த்து களத்தில் குதிப்பவன் இடிதாங்கி. ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை என்றால் அதை ஒரு அறிக்கையோடு அடக்கம் செய்துவிடும் அளவுக்கு இடிதாங்கியின் செயல் சிறப்பாக இருக்கும். காவிரி பிரச்சனையா? காவிரியில் முதலில் காலை வைத்து விடுவான். முல்லை பெரியாரா? இடிதாங்கியின் மூக்குத்தான் முன்னால் நிற்கும். மீனவர் பிரச்சனையா? இடிதாங்கியின் மீசைதான் முதலாய் துடிக்கும். ஆனால் பிரச்சனை கழுத்தை பிடிக்கும் நேரத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் கிரேட் எஸ்கேப் ஆகிவிடுவான். இடிதாங்கி எங்கே எங்கே என்று எல்லோரும் தேடும் அளவுக்கு காணாமல் போய்விடுவது என்பது இடிதாங்கியின் அரசியல் நகர்வு பிரிவு 420 படித்து பார்த்தால் புரியும். அதை தெரியாமல் இடிதாங்கி கிளைமேக்ஸில் காணாமல் போய்விடுவதாக கரித்து கொட்டுகிறார்கள். அப்படிதான் ஜல்லிக்கட்டுக்காக ஊடு கட்டினான் இடிதாங்கி. இடிதாங்கி ஊடு கட்டியதை பார்த்து உலகமே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டது. எப்படியும் வாடிவாசல் திறந்து விடும் என்ற நம்பிக்கையில் தான் இடிதாங்கியின் தொண்டை தீட்டப்பட்டது. நீட்டி முழக்குவது, பின்னர் நாக்கை மடக்கி வைத்துக் கொண்டு அமைதி காப்பது என்பது இடிதாங்கியின் வாடிக்கை. போராட்டம் வெற்றி பெறாவிட்டாலும் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று உண்ட மயக்கத்தில் இருக்கிறேன் என்று கூறி தொண்டனோடு கூட்டிக் கொண்டு துண்டு விரிக்க போய்விடுவார். எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் தான். அடுத்த மார்கழியில் தொண்டை கிழிய பேசிக்கொள்ள வேறு பிரச்சனைகள் கிடைக்காது என்ற நம்பிக்கை தான். ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக போகும் என்று இடிதாங்கி நினைக்கவே இல்லை. காவேரி பிரச்சனை கால நிவாரணமாக மழை உதவிவிடும். அதுபோலத்தான் பொங்கல் முடிந்ததும் மக்கள் இன்னும் பொங்குவதை நிறுத்தி விடுவார்கள் என்று எண்ணினான். அதனால் தான் காணும் பொங்கலுக்கு கூட இடிதாங்கி காணாமல் போய்விட்டான். ஆனால் பிரச்சனை இன்னமும் நீடிப்பதால் இடிதாங்கி முக்காடு போட்டுக்கொண்டே மேடையில் முழங்குவான் என்று தாழ்மையுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.